சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம எல்லாம் முக்கியமா யோசிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்க கட்ட போறோம், எந்த அளவுக்கு பெருசா அந்த வீடை கட்ட போறோம், இன்டீரியர் டிசைன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிப்போம். ஆனா இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பாக்குறது, யோசிக்கிறது வாஸ்து. இந்த வாஸ்து பத்தின நம்மளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் மிக சிறப்பா விளக்கம் தரக்கூடிய ஒரு நபரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். வாஸ்து நிபுணர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். சொல்லுங்கம்மா சார். இந்த குறையாத செல்வம், அதாவது குறைவில்லாத பணம் எப்பவுமே நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கான வாஸ்து டிப்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த குபேர மூலை அது எது சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே பணம் ரொம்பவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கான வாஸ்து டிப்ஸ். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது காசு தானே. நம்ம சாப்பாடு மட்டும்தான் வேணான்னு சொல்லுவோம், காசு கொடுத்து. ஆமாம், இல்லை ஓரளவுக்கு போனால் வேணான்னு விடுவோம், போதும்னு சொல்லுவோம். ஓரளவுக்கு போனால் வேணான்னு விடுவோம். காசு கொடுத்தா வேணான்னு சொல்லுவோமா? போதும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு அழகிய பாட்டு ஒன்று உண்டு, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைப்பது மனமே அப்படின்ற மாதிரி. பணம் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுமா வீட்டில். அந்த பணம் மிகப்பெரிய ரோல் எங்கே ப்ளே பண்ணுது அப்படின்னா தென்கிழக்கு தென்மேற்கு. இந்த தென்மேற்கு அந்த அறை, தென்மேற்கு தான் குபேர மூலை. தென்மேற்கு தான் நம்ம பீரோ வைப்போமா. எல்லாருமே இரும்பு பீரோ வைக்கிறாங்க, அது மிகப்பெரிய தவறு. இரும்பு என்பது சனி அல்லது ராகு காம்பினேஷன் வந்துடும். நம்ம இரும்பு பீரோ வைக்காம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மர பீரோ வைக்க வேண்டும். அந்த காலத்தில் தான் மர பீரோ தான் வைப்பாங்க. அந்த மர பீரோக்குள்ளே தான் நம்ம அந்த செல்வங்களை பணத்தை வைக்கணுமா. பணம் சம்பந்தப்பட்ட இடம் எல்லா இடத்துலையும் இரும்பு பீரோ தானே இருக்குது. என்ன பண்ண முடியும்? மர பீரோ வைத்துக்கொள்வது சால சிறந்தது. பணப்பெட்டியாவது நீங்கள் இரும்பு பீரோவில், பணப்பெட்டியாவது தேக்கு மர பெட்டியாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பணத்தை வைக்கும் போது எப்படி வைக்கணும்னா ரெட் கலர் துணியில சுற்றி வைக்கணும். ரெட் கலர்ல துணியில சுற்றி வச்சா பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். தென்மேற்கு மூலையில சரி செய்து கொள்ளுகின்ற பொழுது, அதாவது அங்கே நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான், அங்கே தென்கிழக்கில் டாய்லெட்டு, தென்மேற்கில் டாய்லெட்டு வரக்கூடாது. தென்மேற்கில் தேவையில்லாத விஷயங்கள், ஜென்ரேட்டர் அது மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாது. இது மாதிரிலாம் வந்தால் நமக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணத்தை நோக்கி பிரயாணப்படணும் சார். நான் பணத்தை நோக்கி ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய இளைஞர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கலம்மா. வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சா தானே பணம் வரும். மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் விளையாடுறாங்க. ஷேர் மார்க்கெட் யாரெல்லாம் இன்ட்ராடே விளையாடுறானோ அவன்லாம் நடுத்தருவில் நிற்பாமா. அது லாங் டைம் ப்ராசஸாக இருந்தால் நல்லது. இப்போ நமக்கு பணம் வரணும் சார், அதுக்கு ஏதாவது கோவில் இருக்கா? நான் உழைச்சிட்டே இருக்கேன் சார், ஆனால் எவ்வளவு வந்தாலும் நான் இஎம்ஐ கட்டுறேன். ஏன்னா ஒரு சாதாரணமாக போயிட்டு சரவணா பவனில் கூட ஒரு காஃபி 45 ரூபா கொடுத்து குடிக்க முடியல சார். எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்கம்மா, 10 ரூபாய் டீ குடித்தா இதை சேர்த்து வச்சா நமக்கு நல்லதாச்சேன்னு சொல்லிட்டு டீ குடிக்காமல் வாழ்க்கையை ஓட்டுகின்ற இளைஞர்கள்லாம் இருக்கிறார்கள். நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும், ஜெயிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன்மா, பணம் சம்மந்தப்பட்ட சுவாமிம்மா. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், பணம் சம்மந்தப்பட்ட சுவாமிம்மா. மதுரையில் இருக்கக்கூடிய காட்டழக பெருமாள், அவர் பணம் சம்மந்தப்பட்ட சுவாமி. இப்போது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த அம்மா தென்கிழக்கு அந்த நோக்கி இருப்பா, அந்த திசையை நோக்கி இருப்பா. தென்கிழக்கு என்பது பெண்களுடைய மூளை. பெண்கள் தானே அக்கௌண்டன்சி, பெண்கள் தானே பணம் சம்மந்தப்பட்டவர்கள். அப்போது அந்த காமாட்சி அம்மனை தரிசனம் செய்கின்ற பொழுது, அந்த காமாட்சி அம்மனை எப்போ பார்க்கணும் அப்படின்னா, பௌர்ணமி தினத்தன்று இரவு 9:30 விடியற் காலை 2:30 மணி வரை நவாவர்ண பூஜைன்னு ஒரு பூஜை நடக்கும். இந்த காமாட்சி அம்பாள் எப்படிப்பட்ட சக்தி உடையவள் அப்படின்னா, கா என்றால் கலைமகள், மா என்றால் மலைமகள். கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக கொண்டவள் தான் காமாட்சி. அவள் ஒரு பிந்து ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறா. கேவல கும்ப நிலையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காமா காமாட்சி.
அங்கே அவள் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் வந்து காயத்ரி மண்டபம்னு பேர். அவருக்கு முன்னாடி தான் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து ஸ்ரீ சக்கரம். அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய 9 சுற்று நவாவர்ண பூஜை அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் பண்ணுவாங்க. 9 சுற்றுக்கும் 9 தேவதைகள் உண்டு. 64 கோடி தேவதைகள் வாசம் செய்வதாக ஐதீகம். அஷ்டலக்ஷ்மி அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருப்பதாக ஐதீகம். ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரம். அந்த காமாட்சி அம்மன் என்ன ஒரு மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னா, துர்வாசருடைய கால் முடிகிற இடத்துல தான் காமாட்சி அம்மனுடைய தலை ஆரம்பிக்குமா. முதல்ல சாஸ்தா எங்கே இருக்காரு? இப்போ எல்லாம் சபரிமலைக்கு எங்கே போகிறாங்க? மாலை போட்டு போகிறாங்கல்ல, அங்கே ஐயப்பன் இருக்காருன்னு போகிறாங்க இல்லையா. முதல் ஐயப்பன் எங்கே இருக்காருன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பிரகாரத்துக்கு பின்னாடி தன்னுடைய மனைவிமார்களோடு இருக்கிறார். பூர்ணகலா புஷ்கலான்னு சொல்லிட்டு மனைவிமாரோட முதல் ஐயப்பன் அங்கே தான் இருக்கார். 108 திவ்ய தேச பெருமாளில் ஒரு திவ்ய தேச பெருமாள் காமாட்சி அம்மனுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கார். திருக்கல்வனூர் கல்வ பெருமாள்னு பேர், சௌந்தர்யவல்லி தாயார்னு பேர். அந்த காமாட்சி அம்மன் பிரகாரத்துக்குள்ள தான் வராகி இருக்கா. அங்கே தான் ராகு கேதுவா நாகசுப்பிரமணியர் இருக்கார். அங்கே தான் வந்து கொற்றவை காளி இருக்கா. 9 நவகிரகங்களும் காமாட்சி அம்மன் கோவிலில் அடக்கம். உச்சக்கட்ட பிரம்மாண்டமான அதிசயங்களை உள்ளடக்கியது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கரம் வந்து 2D வெர்ஷன். அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய $1 நோட்டில் பிரமிடு இருக்கும், அது 3D வெர்ஷன்மா. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் வந்து பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி. கேன்சரில் யாராவது இருந்தாங்க, பெண்கள் யாராவது இருந்தார்கள், அல்லது ஆண்கள் யாராவது கேன்சரில் இருந்தாங்கன்னா அந்த கோவிலுக்கு போனால் கேன்சர் குணமாகும். இது மாதிரியான சில விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய டெம்பிள். நவாவர்ண பூஜை எவரி பௌர்ணமி, ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கும் நவாவர்ண பூஜை நடக்கும். அந்த நவாவர்ண பூஜையில் கலந்து கொள்வது சால சிறந்தது. நீங்கள் ஒரு 3-4 நவாவர்ண பூஜையில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் கேட்கலாம், சார் பூஜையில் கலந்துக்கிட்டால் செல்வ செழிப்பு ஸ்டார்ட் ஆகிடுமா அப்படின்னா, அந்த பூஜையில் கலந்து கொண்ட பிறகு உழைக்கணும்னு எண்ணம் வரும். உழைக்கணும்னு எண்ணம் வந்தாலே தானாக பணம் வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், 3வது காட்டழக பெருமாள், 4வது திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி. சார் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒரே ஒரு தடவை கொல்லூர் மூகாம்பிகையை தரிசனம் பண்ணலாமா. கொல்லூர் மூகாம்பிகை தான் சோட்டானிக்கரையில் பகவதி அம்மனாக இருக்கா. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தாத்பரியத்தை கொண்டது. இப்போது உதாரணத்துக்கு சார் நான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் பயங்கரமாக உழைப்பாங்க, ஆனால் பணம் வராது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் பணம் வரும். அது என்ன சார் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா, ஒரே கப்பு மாவு தான், இட்லி ஊற்றுனா 10 ரூபா, அதே தோசை ஊற்றுனா 120 ரூபாம்மா. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. எப்படி பணத்தை ஈட்ட வேண்டும் என்ற முறையை நாம் வந்து யோசித்து நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வந்து பணம் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்குமா. இப்போ உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சொன்னேன். 2வது எனக்கு பணம் வரணும் சார் அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு 10 ரூபா நோட்டு வாங்கிக்கோங்க, ஒரு கட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்கம்மா 10 ரூபாயா. இல்லை கீரைக்காரம்மாக்கிட்ட பேரம் பேசாதீங்க. இல்லை இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன், ஹோட்டலில் சாப்பிட்டு வருவீங்கள்ல, டிப்ஸ் எவ்வளோ தருவீங்க? ஒரு 20 ரூபா 50 ரூபா இல்லை 10 ரூபா கொடுப்பீங்க. நீங்கள் அந்த டிப்ஸு கொடுக்குற ஒரு பொண்ணோ பையனையோ கூப்பிட்டு ஒரு 50 ரூபாயோ இல்லை ஒரு 100 ரூபா கொடுத்து பாருங்களேன், அவன் மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா. இல்லைனா நீங்கள் அந்த காரை வந்து அவன் கார் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சந்தோஷப்படுவாம்மா. அந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு பணமாக மாறும். இதுதான் கொடுக்குற ஹேபிட்டு. நீங்கள் பணத்தை கொடுக்க கொடுக்க பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும், வெறுப்பு கொடுத்தா வெறுப்பு தான் கிடைக்குமா. எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறது, பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள். யாரும் அந்த நிறைய பேர் இளைஞர்கள்லாம் கஞ்சாவை நோக்கி பிரயாணப்பட்டுட்டு இருக்கான், தளபதின்னு சுற்றிட்டு இருக்கான் தருதலை மாதிரி.
பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள். மிகப்பெரிய வாழ்வின் உச்சகட்ட ரகசியத்தை நீங்கள் அடைவீர்கள்மா. இதுதான் வாழ்க்கை.